அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இறை செய்தி பார்க்குறீங்களா? இறை வார்த்தை வாசிக்கிறீங்களா? ஜெபிக்கின்றீங்களா? நீங்கள் தான் பேர் பெற்றவர்கள். ஆம் மக்களே, ஆண்டவர் உங்களை எப்பொழுது நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் அவர் நிறைவுபடுத்தட்டும். இன்று அவர் நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தை 26 28 முடியும். எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவீங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவருக்கே அஞ்சுங்கள். உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். நாம் இறைவனோடு பேசும்போது உள்ளறைக்கிலிருந்து அவரோடு உறவாடுகிறோம். அவர் நமக்கு காதோடு காதாக பேசுகிறார். மூடப்பட்டிருப்பதும் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் மறைக்க முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். இறைவார்த்தையின் மூலம் நாம் அவரிடம் கேட்பதை அவர்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தும் போது நாம் அவரோடு இருந்து பேசுவதை வெளியில் ஒளியில் வெளிப்படுத்த சொல்லுகிறார். வெளியில் போய் சொல்ல சொல்லுகிறார் இல்லையா? இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்திலிருந்து அறிவீங்கள். நமக்கு என்ன அறிவிக்கப்பட்டது, நமக்கு என்ன சொல்லப்பட்டது தூய ஆவியின் மூலமாக அதை வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் கூறுகிறார் நம்மிடம். அப்போ நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும்? இறைவனுக்கு மட்டும் அஞ்ச வேண்டும். நமக்கு முன் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையும் எதிர்ப்பதற்குண்டான வல்லமை தருவது இறைவன்தான். பெரிய கரம் நம்மளோடு இருக்கிறது. இயேசு என்ற பெரிய கரம், தந்தை என்ற பெரிய கரம், தூய ஆவி என்ற வல்லமையுள்ள கரம் நம்மளோடு இருக்குது. அன்னை மரியாள் நமக்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மேலாக நம்மிடம் ஒன்று மிச்சம் இருக்கிறது. என்னது? நம்பிக்கையும் விசுவாசமும். அந்த நம்பிக்கையும் விசுவாசம்தான் நாம் அவர்களை நிறைவாக ஒன்றிக்க செய்கிறது, அவரோடு ஒன்றித்து நடக்க சொல்லுகிறது, அவர் சொல்வதை பிறருக்கு சொல்ல சொல்லுகிறது. சொன்னால் தானே எல்லாம் நிறைவாக நடக்கும் இல்லையா? இல்லை என்றால் இல்லை இல்லவா? அவரிடம் கேட்பதை நாம் என்ன கேட்டோம் அதை கண்டிப்பாக நாம் சொல்ல வேண்டும். சொன்னால்தானே மனமாறாத மக்களுக்கும் மனம் மாறுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நாம் நம் ஆன்மாவை முன்னிறுத்து நம்மிடம் கணக்கு கேட்கும் இறைவனுக்கு மட்டுமே நாம் அஞ்ச வேண்டும், மனிதர்களுக்கு அல்ல. பலவாறாக நம்மளை துன்புறுத்தலாம். துன்புறுத்தட்டுமே, எத்தனை காலத்திற்கு? இறை சித்தம் இல்லாமல் நம்மளை துன்புறுத்த முடியுமா? அதனால் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்ற அந்த மனப்பக்குவத்துக்கு வந்துவிட்டோம் என்றால் நமக்கு எதுவுமே இல்லை. ஆம், வீசுங்க, எவ்வளோ கல் வீசுங்க, காயம் படட்டும். அந்த காயம் இருந்தால் தான் நாங்கள் இறைவனோடு போய் ஒன்று சேர முடியும் என்று அந்த நினைத்தோம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும். இறைவனோடு ஒன்றித்து ஆன்மாவை அவர் முன் நிறுத்துகின்ற அந்த வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, இறுதி நாட்களில் என்ன 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 நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் எங்கள் ஆன்மாவிடம் வந்து நிற்கும்போது நீ என்ன செய்தாய் எனக்காக என்று நீர் கேட்காதவாறு நீர் சொன்னதை இவ்வுலகில் இருக்கும்போதே நாங்கள் செய்யும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அந்த ஓர் ஆசீர்வாதத்தை தந்தால் போதும் ஆண்டவரே. பொண்ணோ பொருளோ இல்லை ஆண்டவரே, நீர் மட்டும் போதும் எங்களுக்கு. அந்த ஒரு வரம் மட்டும் வேண்டும். நீர் இருந்தால் எப்படியும் எதிர்த்து நிற்கலாம். அந்த வல்லமை உம்மிடமிருந்து வரும் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களிடம் ஒன்றுமே இல்லை, பணபலமும் இல்லை, ஜனபலமும் இல்லை ஆண்டவரே. நீர் மட்டும்தான். நீர் மட்டும் இருந்தால் அனைத்தும் நிறைவாக நடக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.